திருத்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்திருக்கவும். ஓகேவா? இப்ப தெரியுமா? தெரியுது. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக எமது வலையமைப்பு செயலாளர் திருமதி டி விஜயலட்சுமி அவர்களை வரும்படி அழைக்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்குவது நம்மளுடைய வட்டார தலைவர் மாசிலாமணி அவர்களை அழைக்கிறேன். நீங்க தானே சார் அதனை வழிமொழிகிறேன். என்ன பேச வச்சுட்டாங்க. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த வரவேற்புரையை விஜயலட்சுமி மேடம் அவர்கள் வழங்குவார்கள். முதல் நிகழ்வாக முப்பெரும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் குத்துவிளக்கேற்ற மேடைக்கு அழைக்கின்றேன். டீச்சர் சார் வாங்க சார். இங்கே ஏறி அண்ணா இங்கே ஏறி ஐயா. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி ஓய்வு பெற்றோர் பிரிவின் மாநில பொருளாளர் நம் மதிப்புக்குரிய சகோதரர் ஜெகநாதன் அண்ணன் அவர்கள் முதல் தீபத்தை ஏற்றுகிறார். அடுத்தபடியாக நமது மாவட்ட செயலாளர் திரு ராஜாஜி அவர்கள், அன்பு தம்பி ராஜாஜி அவர்கள் இரண்டாவது தீபத்தை ஏற்றுகிறார். மூன்றாவதாக மாநில பொருளாளர், முன்னாள் மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய சகோதரர் கதிரவன் சார் அவர்கள் மூன்றாவது தீபத்தை ஏற்றுகிறார். பாண்டி வா வா, இங்கே தான் ஐந்தாவது நீங்கள் தான். நான்காவது தீபத்தை வட்டார தலைவர் மாசிலாமணி அவர்கள், நிகழ்ச்சியின் தலைவர் மாசிலாமணி அவர்கள் நான்காவது தீபத்தை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஃபைனல் இல்லைன்னா தலைவர், இல்லைன்னா பாண்டியராஜன் வாங்க. ஐந்தாவது தீபத்தை பாண்டியராஜன். இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக
நடைபெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருக்கும் பாண்டியராஜ் சார் அவர்களை சேர்க்கக்கூடாது. 5வது தீபத்தை ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் அழைக்கலாம். அனைவருக்கும் நன்றி. தற்போதைய வரவேற்புரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மருங்கிலே பயின்ற பாவையே, பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்த்திடினும் கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடனும் பொங்குத் தமிழை பேச மறப்பேனோ தேனினும் இனியவளே, கட்டிக் கரும்பே கரிப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழை முதலில் உம்மை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். பூத்துக் குலுங்கும் பூக்களைப் போல அழகான புன்னகையுடன் எமது முப்பெரும் விழாவிற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் குடும்பத்தினை அங்கமாக்கி அழகு கூட்டில் வந்திருக்கும் எமது அருமை தந்தையாம் எங்களின் இயக்க இரும்பு மனிதர் KJR ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். அன்பு என்றும் தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் திரியிட்டு ஈகையுடன் காத்திருந்தோம். ஒளியேற்ற வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத் தமிழ் தொண்டு ஈடில்லா கல்வியளித்து உண்மையை உபசேதித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர்கள் அக்தே எம் இயக்கத்தின் பணி ஓய்வு பெறும் இயக்க சிங்கங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உன்னால் முடியாது என்று பின்னால் நின்று 1000 பேர் சொன்னார்கள். ஆனால் உன்னால் முடியும் என்று முன்னால் நின்று சொல்பவர் ஆசிரியர். ஆற்றலையும் அறிவையும் தந்து 25 ஆண்டுகள் தங்கள் ஆசிரியர் பணியில் பல வெற்றியாளர்களை உருவாக்கி கம்பீரமாக அமர்ந்திருக்கும் 25 ஆண்டு பணி முடித்த ஆசிரியர் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நாம் ஒன்றிணைந்து காட்டுவோம். நம் இயக்கத்தின் உயர்வை ஒளிவந்தால் இருள் அகலும். அதுபோல மீஞ்சூர் வட்டார தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் இருளை அகற்ற ஒன்று கூடியிருக்கும் எனது இயக்க சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல, சூரியனை ஒளிக்காக காத்திருக்கும் விடியலை போல, மழைக்காக காத்திருக்கும் வறண்ட நிலம் போல அதிக மதிப்பெண் பெற்று தன் பரிசுக்காக காத்திருக்கும் எனது அருமை செல்ல குழந்தைகளை வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்தையும் இனிய காலை வணக்கத்தையும் உரித்தாக்கி இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு கௌரவித்தல். அடுத்த நிகழ்வாக கௌரவித்தல். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற என்ற வள்ளுவன் வாக்கிற்கு ஏற்ப மன வலிமையை கொண்ட இயக்கத்தின் இரும்பு மனிதர் ஐயா KRJ அவர்களை கௌரவிக்க எங்கள் வட்டார செயலாளர் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜாஜி அவர்களை வரவேற்க எமது வட்டார தலைவர் அவர்களை அழைக்கிறேன்.
இங்கே வாங்க. இப்படி வாங்க. மேனாள் மாவட்ட செயலாளர் கதிரவன் அண்ணன் அவர்களை வரவேற்க வட்டார பொருளாளர் அவர்களை அழைக்கிறேன். இங்க இருக்காரு. அவர் என்ன பொருள்? வரவேற்கன்னு சொல்லலையே நான். நீங்க வரவேற்கிறேன்னு சொல்லிட்டீங்க, கௌரவிக்கிறேன்னு சொல்றீங்க. மாவட்ட தலைவர் அடுத்தது. முன்னாள் மாவட்ட தலைவரா யார் கூப்பிடணும்? அது ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடணும்? முன்னாள் மாவட்ட தலைவர். முன்னாள் மாவட்ட தலைவர் ஏழுமலை ஐயாவை கௌரவிக்க எனது வட்டார வலையமைப்பு தலைவர் பிரசன்னவதனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உதயகுமார் சாருக்கு ஜெயராஜான நான். முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் உதயகுமார் ஐயா அவர்களை கௌரவிக்க எமது மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ஜெயராஜ் அவர்களை மேடைக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாள் வட்டார தலைவரும் ஓய்வு பிரிவின் பொருளாளருமான ராஜரத்னம் ஐயாவை கௌரவிக்க மகாராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாள் வட்டார தலைவர் பாண்டியன் சார் அவர்களை கௌரவிக்க நாகசெல்வராணி டீச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாவட்ட பொதுக்குழு உறுப்பினராக எல்லாபுரம் வட்டார மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஐயா அவர்களை கௌரவிக்க பொஞ்சான் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொஞ்சான் சார் வாங்க சீக்கிரம். இப்போ ரிட்டைர்மெண்ட்ல யார் வந்து சார் அங்கே இருக்காரு, கூப்பிடு. அவருக்கு என்ன அங்கே சரி. அப்போ ரமேஷ் ரெட்டி சார் சொல்லிடுறேன். முன்னாள் வட்டார தலைவர் தானே. முன்னாள் வட்டார தலைவர் குமரகுருபரன் ஐயாவை கௌரவிக்க ரமேஷ் ராஜா சார் அவர்களை அழைக்கிறேன். இப்போ வந்திருக்கிறவங்கள வச்சு நான் இது தொடங்கிடுவா? அவ்வளோதான். ரிட்டைர்மெண்ட் வச்சுருக்கிறவங்கள தொடங்கிடுவா?
அறிவின் துளிகளை அள்ளி வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கின்ற அற்புத வித்தகர்கள் நீங்கள். கைப்பிடித்து சொல்லித்தந்துதான் கைதூக்கி விடுகிறீர்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குழைத்து பெருஞ்சிற்பமாக்கும் அருஞ்சிற்பிகள் நீங்கள். அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியன்கள். உங்கள் பலகை பாடம்தான் பல கைகளை உயர்த்தியது. இவ்வாறாய் தங்கள் மாணவர்களின் மனதில் இடம் பிடித்து பணிக்காலங்களை சிறப்பாக முடித்து ஓய்வு பெறும் எமது வட்டார சிங்கங்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்க சிறப்பு அழைப்பாளர்களையும் கேஆர்ஜே ஐயா அவர்களையும் அழைக்கின்றேன். ஆமாங்க சார், எல்லாருமே அப்படியே இறங்கிடலாம் சார். அது இல்லை அது கிடையாது. அங்கே ஷீல்டு சந்தனமால ஷீல்டு ரிட்டைன்மெண்ட்டுக்கு அது அங்கே இருக்குல்ல பேர். ஷீல்டு சந்தனமால ஷாலு கிஃப்ட்டு. ஒரு தட்டு வைங்க, ஷால் வைங்க, சந்தன மாலை வைங்க, ஒரு கேப் எடுங்க, அதை ஒரு பிளேட்ல வைங்க, ஒரு கிஃப்ட் கையில எடுங்க. இல்ல ஒண்ணு கொடுங்க டீச்சர், மொத்தத்தில் ஒரு தட்டுல வைங்க. பேர்வையும் ஷீல்டையும் எங்களின் வட்டார செயலாளர் ஐயா வி சந்திரசேகர் தலைமை ஆசிரியர் அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவி அந்த ஆர்டர்ல அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ணா கிஃப்ட் கொடுங்க. அடுத்தது மாசி அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். அண்ணா உங்க கேப்போட அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க. அண்ணா கேப்போடே இருங்கண்ணா. அடுத்ததாக எமது வட்டார தலைவர் ஜி மாசிலாமணி ஐயா அவர்களை கௌரவிக்க சிறப்பு அழைப்பாளர் அவர்களை அழைக்கிறேன். நல்லா கிளாப் பண்ணலாமே, கொஞ்ச நேரம் கன்யூஸா கிளாப் பண்ணுங்க. அடுத்தது திருமுருகன். புதுப்பேடு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி கே அனிதா அவர்களை
தற்போது கௌரவிக்கப்படுகிறது. கௌரவிக்கப்படுபவர்கள் சந்தன மாலையுடன் அடுத்ததாக பொன்னேரி வடக்கு பட்டதாரி ஆசிரியர் திரு எம் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக இளவம்பேடு பட்டதாரி ஆசிரியர் திருமதி எம் ராஜராஜேஸ்வரி அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்கு மட்டும் பார்த்துடுங்க, டிக் பண்ணிவிடுங்க. யார் யாரெலான்னு பாரு. முடிச்சுட்டு நான் சிற்றரசர் இருக்காங்க, சசிகலா டீச்சர் இருக்காங்களா, அப்புறம் சாந்தி டீச்சர் இருக்காங்களா, ஆனந்தி டீச்சர் வரல, கிருபானந்தி அவங்களுக்கு கொடுத்துடலாம். கிருபானந்தி டீச்சர், மாசிலாமணி சார், ஜூலியட் டீச்சர், வசந்தகுமாரி டீச்சர். ஓகே இருங்க. காட்டாவூர் பட்டதாரி ஆசிரியை திருமதி டி சாந்தி அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. தற்போது பணி ஓய்வு பெற்று நினைவு பரிசுகள் பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். டீச்சர்ஸ் அப்படியே வந்துடுங்க. இல்லைங்கண்ணா, இல்லைண்ணா, நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கு பிறகு முடியாது, நீங்கள் எடுத்துருங்க, அப்படியே எடுத்துருங்க.
சார் ஸ்டான்லி சார் முன்னாடி வாங்க. மரி வேலண்டி நடித்த வரல அனிதா பிரேம் ஒரு கார்ட்லெஸ் இன்னொரு கார்ட்லெஸ் எடுத்துருங்க. டீச்சர் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஃபங்க்ஷன் 4 மணிக்கு தான் முடியும். தள்ளி வாங்க. Thank you. அடுத்து ஆனந்த். கல்வி 6ஆம் திணை, அதை பெற நீயே துணை. கல்வி 6ஆம் திணை, அதை பெற நீயே துணை. வழிபோக்க நீ எமக்கு 9ஆம் திசை காட்டி போனாய். எம் ஆசு கலைந்து தூரிகை எம்மை ஓவியம் செய்தாய். உன் விரல்களில் விரல் பிடித்தே வித்தை பயிற்றுவித்தாய். வினாக்களாய் விழித்திறந்தாய் என் வெற்றியில் உன் உயர்வை. நீ என் 8ஆம் வானவில் நிறம், 2ஆம் இதயம், 3ஆம் பொழுது. தூரம் சென்றாலும் முகப்புத்தகத்தில் முகம் காண்கிறேன். நீ காண்பித்த வாழ்வில் நெறியில் தினம் செல்கிறேன். இவ்வாறாய் மாணவர் மனதில் இடம் பிடித்த தனது 25 ஆண்டுகால பணிகளை நிறைவு செய்து ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்க சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். முதலாவதாக 28/7/1999 ஆண்டில் பணியில் சேர்ந்து 25 ஆண்டுகள் நிறைவு முடித்த திருமதி நாகசெல்வராணி டீச்சர், சிற்றரசூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக 10/6/1999 பணியில் சேர்ந்த ஏஎன்எம் பள்ளிப்பாளையம் தலைமை ஆசிரியர் திருமதி சசிகலா அவர்கள்.
பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். காட்டுப்பள்ளி சாந்தி டீச்சர். காட்டுப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். வந்துட்டாங்கண்ணா, அனித பிரேமகுமாரி வந்துட்டாங்க. இதுக்கு ஆனந்த் சாந்தகுமார் கூப்பிடுங்கண்ணா. அப்போ அவங்க பேரை சொல்லி ஆனந்த் சாந்தகுமார். யார் வாசிச்சிங்க டீச்சர்? வன்னிப்பாக்கம் பள்ளியா? சொல்லி போங்க. அடுத்து வன்னிப்பாக்கம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஆனந்தி டீச்சர், அவருக்கு பதில் ஆனந்த் சார் வாங்குவார். நான் இதுவும் விஜயலட்சுமி முடிக்கிறது அவங்க. அடுத்து கல்பாக்கம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். இருக்காங்க. அடுத்து பூங்குளம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி கிருபானந்தி முத்துரேதி அவர்கள். சரிங்கண்ணா. அடுத்து காட்டூர் மாசிலாமணி சார். காட்டூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மாசிலாமணி சார் அவர்களை அழைக்கின்றோம். நாலூர் கம்மார்பாளையம் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி ஜூலியட் அவர்களை அழைக்கின்றேன். வாயலூர் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி எஸ் வசந்தகுமாரி டீச்சர் அவர்களை அழைக்கின்றேன். பெரிய வெப்பத்தூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ரமேஷ் ராஜா சார் அவர்களை அழைக்கின்றேன். கருங்காலி பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மரிய வாலண்டினா அவர்களை அழைக்கின்றேன். உங்களுக்கு அடுத்து அரங்கம்குப்பம் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜெயராஜ் அவர்களை
அழைக்கின்றேன். ஏஎன்எம் பள்ளிப்பாளையம் பட்டதாரி ஆசிரியர் திரு பாலாஜி சார் அவர்களை அழைக்கின்றேன். சொல்லு. கொரஞ்சூர் ரெட்டிப்பாளையம் பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி அனிதா பிரேமகுமாரி அவர்களை அழைக்கின்றேன். கிருஷ்ணாபுரம் பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி சந்திரா அவர்களை அழைக்கின்றேன். சகாயமாதா தொடக்கப்பள்ளி உதவி ஆசிரியர் திருமதி சுதா ஸ்டார்பெல் அவர்களை அழைக்கின்றேன். ஆர்சிஎம் கோட்டைக்குப்பம் பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி ஆர் சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். ஆர்சிஎம் கோட்டைக்குப்பம் பள்ளியின் உதவி ஆசிரியர் திருமதி அருள் வளர்மதி அவர்களை அழைக்கின்றேன். ஏஎன்எம் பள்ளியின் பள்ளிப்பாளையம் பள்ளியின் உதவி ஆசிரியர் திரு கேடி பூபாலன் சார் அவர்களை அழைக்கிறேன். கோபாலகிருஷ்ணன். ஒரு நிமிஷங்கண்ணா. அப்படி அடுத்த நிகழ்வாக எங்கள் ஸ்கூல் சம்மர் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூல், தற்போது சிறப்பாக இயங்கி வரும் அரசு பள்ளியில் தனது 2 பெண் குழந்தைகளை படிக்க வைக்கும் நமது இயக்க சொந்தம் மகளிர் வலையமைப்பு பொருளாளர் திருமதி சோபனா திரு கோபாலகிருஷ்ணன் தம்பதியரின் குழந்தைகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளின் பெயர் ரேயாஸ்ரீ, கன்யஸ்ரீ. ரேயாஸ்ரீ 6ஆம் வகுப்பு அரியன்வாயில் பள்ளி, கன்யஸ்ரீ 3ஆம் வகுப்பு புதுப்பேடு பள்ளி.
அவளுக்கு மட்டும் கொடுங்க. அம்மாக்குங்க. குழந்தைகளை பாராட்டி சிறப்பு பரிசாக 2500 ரூபாய் தலா 2 குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக வெள்ளை மனம் கொண்ட உள்ளங்களை வருங்கால சமுதாயத்தின் சிற்பிகளாக ஒளிர அல்லும் பகலும் படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த நமது இயக்க சொந்தங்களின் குழந்தைகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக திரு ஜெயராஜ் திருமதி பிரேமலதா அவர்களின் மகன் கே ஜெயபிரபு 500க்கு 485 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளான். அந்த குழந்தை இப்பொழுது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜுக்கு செலக்ட் ஆகி மருத்துவராக சேர்ந்துள்ளார். அடுத்ததாக கருங்காலி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரிய வேலண்டினா அவர்களின் குழந்தை ஆர் ரெஜினா மனுலா 600க்கு 557 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவருக்கு பாராட்டுக்கள். கிளாப் பண்ணலாமே. அவங்க குழந்தைய கூட்டு வரலையே. நெய்தவாயில் பள்ளியின் தலைமை உதவி ஆசிரியை திருமதி தென்னரசி அவர்களின் குழந்தை பி பிரகன்யா 600க்கு 555 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளார். டீச்சர் அடுத்த நிகழ்வாக வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. அவ்வாறு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி பரிசு இதோ. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த நமது இயக்க சொந்தங்களின் குழந்தைகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. திரு தேவகி உதவி ஆசிரியர் பரணம்பேடு பள்ளியின் உதவி ஆசிரியர் அவர்களின் குழந்தை இ நவீன் பிரசாந்த் 500க்கு 496 மதிப்பெண் பெற்று முதலிடம். சிறப்பு பரிசாக அந்த குழந்தைக்கு 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அரியன்வாயில் பள்ளியின் உதவி ஆசிரியை திருமதி ஜெயபாரதி அவர்களின் குழந்தை ரா செல்வ சஞ்சித் 491 மதிப்பெண் 500க்கு 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அந்த குழந்தைக்கு சிறப்பு பரிசாக 1500 ரூபாய் வழங்கப்படுகிறது.
திரு ஸ்டாலின் ராஜ் சார் மற்றும் திருமதி விஜி ஜெயந்த் அவர்களின் குழந்தை எஸ்வி டெர்ஷியா 500க்கு 485 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளார். ஸ்டாலின் சரி சரி இந்த இனிய நிகழ்விற்கு தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து தங்கள் குழந்தைகளையும் கௌரவப்படுத்திய அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கும்மிடிப்பூண்டி வட்டார செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை கௌரவிக்க ஜெயவள்ளி டீச்சர் அவர்களை அழைக்கிறேன். நீங்க போங்க டீச்சர் அவங்களுக்கு இந்திரா மிஸ் அது ஓகே. மாவட்ட பொறுப்புல உறுப்பினர் இவங்க என்ன போஸ்ட் சொல்லிட்டு அவங்க கும்மிடிப்பூண்டி வட்டார செயலாளர் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே. நவநீதம் மாவட்ட திருமதி நவநீதம் மாவட்ட செயற்குழு அவர்களை கௌரவிக்க நாகசெல்வராணி டீச்சர் அவர்களை அழைக்கிறேன். ஒரு நிமிஷம். வீரசெல்வி டீச்சர். லோகண்ணா அவர்கள். மகராஜன் சார் ஒரு சால்வை எடுத்துக்கங்க. அண்ணன் லோக அண்ணன் வா நீதான் போடணும். முன்னாள் மாவட்ட செயலாளரும் ஈக்காடு வட்டார செயலாளரும் முன்னாள் ஈக்காடு வட்டார செயலாளருமாகிய அன்பு அண்ணன் ஏ லோகநாதன் அவர்களுக்கு நமது முன்னாள் வட்டார பொருளாளர் மகராஜன் சார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள். வாழ்த்துரை வழங்க மாவட்ட செயலாளர் ராஜாஜி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஏற்புரை வாழ்த்துரை வழங்க எமது வட்டார செயலாளர் அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. 1:15 உங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாண்ணா. எல்லாரும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? மேடையை கொஞ்சம் கவனிப்போமா?
இன்னும் எதுவும் பரிமாற்றம்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஸ்டேஜை கவனிங்க. செந்தமிழே உயிரே நருந்தேனே, சேலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் எம் வாழ்வு, நன்னிலை உமக்கெனில் எனக்கும் தானே. என் அன்னை தமிழை வணங்குகிறேன், செந்தமிழை போற்றுகின்றேன், என்னுடைய வாழ்த்துரையை தொடங்குகிறேன். பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு. சிறப்பாக பணியாற்றி 25 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரிய சொந்தங்களுக்கு பாராட்டு. ஆசிரியர் தின விழா, முக்கியமாக ஆசிரியர் தின விழா, அதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன்னா வலையமைப்பு ஆசிரியர் தின விழாவுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் தின வாழ்த்து. இந்த 3 நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் வட்டார தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாசிலாமணி சார் உட்பட அனைத்து இயக்க சொந்தங்களுக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நிகழ்வாக ஆசிரியர் தின வாழ்த்து. நம்மை நாமே வாழ்த்தி கொள்ளும் காலகட்டத்தில் இருக்கிறோம். பேராசிரியராக, தத்துவ பேராசிரியராக, இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் 2வது துணை குடியரசுத் தலைவராக, முதல் குடியரசுத் தலைவராகவும் பிறகு அடுத்த 5 ஆண்டு காலத்திலே குடியரசுத் தலைவராகவும் பணியேற்று தான் ஏற்றுக்கொண்ட அனைத்து பொறுப்புகளிலும் மிக சிறப்பாக பணியாற்றி ஆசிரியர்களுக்கென்று ஒரு மிகச்சிறந்த மரியாதையை இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 1962 முதல், எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள், 1962 முதல் ஆசிரியர் தின விழாவை நம் நாடு கொண்டாடி அவருக்கு மரியாதை சேர்த்திருக்கிறது. அவர் ஏற்படுத்தி கொடுத்த கௌரவத்தையும் மரியாதையும் நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நாம் அவரை போன்று அல்லாமல் நம்மால் இயன்றதை நம் மாணவ செல்வங்களுக்கு மிக அருமையாக கற்றுக் கொடுத்து நாமும் நம்முடைய பணியில் முத்திரை பதிக்க வேண்டாமா? அதற்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா ஆசிரியர் தின விழாவை கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய பேசிட்டோம். ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். மாண்புமிகு மாணவர்களை உருவாக்குவது பண்புமிக்க ஆசிரியர்களின் தலையாய கடமை. நம்மிடம் கல்வி பயில வரும் மாணவர்களை மாண்புமிகு மாணவர்களாக மாற்றுவது தான் நம்மளுடைய தலையாய கடமை. பள்ளியில் 2 முறை மணி அடிப்போம், காலை மாலை. இடையிலெல்லாம் அடிக்கிறோமேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஷார்ட் பெல்லு. காலையில் மாலையிலும் லாங் பெல் அடிப்போம். மாலையில் மணி அடிக்கும்போது மாணவர்கள் பசியோடு இருக்கும் ஒரு கன்று தன் தாயை நோக்கி ஓடுவதைப் போல காலையில் பள்ளியை நோக்கி ஓடி வந்தால் அது நல்ல பள்ளிக்கூடம். அறிவு பசியோடு பள்ளிக்கூடத்தை நோக்கி காலையிலே வேகமாக ஓடி வருதுன்னா அந்த பள்ளிக்கூடம் தான் சிறந்த பள்ளிக்கூடம். அங்கே பணியாற்றும் ஆசிரியர்கள் தான் மிகச்சிறந்த ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நாம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை கொடுக்கலாம். அந்த ஆசிரியர்களின் கல்வி தரத்துக்கு இன்றைக்கு வேண்டும் சொல்கிறாங்களே, டெட்டு, ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த தகுதியெல்லாம் அந்த ஆசிரியர்களின் கால் தூசுக்கு சமமாகாது. நீ என்னதான் டெட்டு எழுதினாலும் மாணவர்களின் நிலை அறிந்து கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். ஆகவே நாம் அனைவரும் அத்தகைய ஆசிரியர்களாக, காலையில் எழுந்தவுடனே பள்ளியை நினைக்கும் மாணவர்களாக, பள்ளியை நோக்கி ஓடி வரும் மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதை நம் வட்டாரத்திலே ஆசிரியர் சகோதரர்களாக நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு விஷயம். பள்ளியிலே ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் மரத்தின் வேர்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள், மரத்தில் பூத்து குலுங்கும் மலர்களை போன்றவர்கள் மாணவர்கள். வேர்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவு வசீகரமாக இருக்கும் மலர்கள். வேர்கள் பட்டு போனால் மலர்கள் கொட்டி போகும். வேர்கள் பலமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அரசு நமக்கு இன்சென்டிவ் கொடுக்குதோ இல்லையோ,
கொடுக்க மறுக்கிறது. இப்போ கேட்டால் லம்சம் அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கின்னு வரதுக்கு ஒரு ஷூட் கேஸ் தான் எடுத்துன்னு போகணும் போல இருக்குது. அரசு நமக்கு உயர்கல்வி கற்கும்போது லம்சம் அமௌண்ட்டாக தான் தருது. அது நமக்கு பெரிய பொருட்டு அல்ல. ஆனால் நாம் நம்முடைய கல்வித்தரத்தை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். ஆசிரியர்கள் நல்ல கல்வித்திறன் பெற்றிருந்தால் தான் அவரிடம் படிக்கும் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக இருக்கும். ஆகவே தான் ஆசிரியர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். நீங்கள் அப்டேட் ஆகலைன்னு வச்சிங்களேன், நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். அதுலேயும் இப்போ டெட் 2 ஆண்டுக்குள்ளே எழுதி முடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு அரசு வேறு, உச்சநீதிமன்றம் வேறு நமக்கு பயமுறுத்தி இருக்குது. அதனால் நம்ம அவுடேட்டாக ஆகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம அப்டேட் ஆகணும். நம்ம எல்லாரும் டெட்டுக்கு தயாராகுமே, இதில் என்ன சந்தேகம்? நன்றாக கற்று பாடங்களை சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ சிலபஸ்லாம் வந்தாச்சு, நன்றாக படிப்போம். நாம் ஆசிரியர்கள் என்பதை அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உணர்த்துவோம். ஆகவே டெட் தேர்வை எதிர்த்து யாரும் கவலைப்பட வேண்டாம். அது எந்த உருவத்தில் வந்தாலும் சரி நாம் எழுதுவோம். சிறப்பு டெட்டாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி டெட்டாக இருந்தாலும் சரி, டெட் தேர்வை நாம் எதிர்கொள்வோம். அதுக்கு பிறகு ஆசிரியர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் சொல்கிறேன். சமீபத்தில் நடைபெற்ற அமெரிக்காவில் பொருளாதார மாநாட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுந்தர் பிச்சை கூகுளோட தலைமை செயல் அலுவலர் CEO அவர்களும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அங்கே பங்கு பெற்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் ட்ரம்ப் அவர்கள் இப்போ நமக்கு அவங்களுக்கு 7ஆம் பொருத்தமாக இருக்கிறதால இந்தியாவை சற்று அவமதிக்கும் விதமாக கூகுள் நிறுவனம் என்ன அமெரிக்காவுதா இந்தியாவுதா அப்படின்னு சுந்தர் பிச்சையை நோக்கி கேள்வி எழும்போது சுந்தர் பிச்சை அழகாக பதில் சொன்னார்கள். நான் அமெரிக்காவுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ பணியாற்றவில்லை, மானிட சமுதாயத்துக்காக பணியாற்றுகிறேன். மானிட சமுதாயத்துக்காக தான் நான் பணியாற்றுறேன், மனித குல மேன்மைக்கும் உயர்வுக்கும் தான் நான் பணியாற்றுகிறேன் என்று சொன்னார். அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு ட்ரம்ப். இந்தியா எப்பொழுதுமே தொழில்நுட்பத்தை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியுமே பேசிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க நிறுவனங்களோ அமைப்புகளோ இல்லை என்றால் உங்களால் அது சாத்தியப்படுமா என்று கேட்கும்போது அதற்கும் சளைக்காமல், ஐயா நான் பிறந்தது இந்தியா தான், எனக்கு கல்வி அறிவு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் தான், எனக்கு நீங்கள் வாய்ப்புகளை வழங்கி இருக்கலாம், ஆனால் என்னுடைய வேர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறது. என்னுடைய ஆசிரியர்கள் மிகச்சிறந்த அறிவை எனக்கு கொடுத்தார்கள். தொழில்நுட்பவாதிகள் எனக்கு பொருளாதாரத்திலே இல்லை பொறியாளர் துறையிலே தொழில்நுட்பத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சில குடும்பங்களின் தியாகத்தால் தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அது மாதிரி அந்த உலக பொருளாதார நிகழ்ச்சியிலே கூட தான் கற்ற கல்வியை, தனக்கு வழங்கிய கல்வியை, ஆசிரியர்களை மறக்காமல், இந்த உலகமே போற்றும் ஒரு பெரிய நிறுவனத்திலே நான் CEOவாக இருந்தாலும் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆசிரியர்கள் தான் என்று நம்மை உலக அளவிலே பெருமைப்படுத்தியவர் அவர். இதை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு நினைவு வருகிறது. நம்ம ஔவை பாட்டி மூதுரையில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர் தன் தேசம் அல்லால் சிறப்புடையான், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னார். எப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஔவை பாட்டி நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ கல்வியின் மேன்மையை எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க பார். மன்னராக ட்ரம்பையும் கல்வியாளராக நம்ம சுந்தர் பிச்சையும் பொருத்தி பாருங்களேன். அப்போ அவர் சொன்னது எவ்வளோ நிஜம் என்று இன்றைக்கு வரைக்கும் தெரிகிறது. ஆகவே ஆசிரியர் சொந்தங்களாக நீங்கள் அனைவரும் வெகு சிறப்பாக பணியாற்றி, நீங்கள் பணியாற்றும் கிராமத்திலும் உங்களிடம் வழங்கப்பட்ட மாணவர்களை மிகச் சிறந்த நிலையில் முன்னேற்றி இந்த நாட்டிற்கும் வீட்டுக்கும் பெருமை தேடித்தரும் அளவிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அடுத்ததாக பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு.
பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் என்ப முதல்ல நம் வட்டார தலைவர் ஜி மாசிலாமணி சார் அவர்கள் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் நெருக்கமானவர் அவர்தான் இந்த ஒன்றியத்தில். அவர் இந்த ஒன்றியத்திலே இந்த இயக்கத்திற்காக எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருக்கு கடைசி நேரத்தில் வட்டார தலைவராக ஒரு உயர்ந்த பொறுப்பை அவருக்கு நாங்கள் வழங்கினோம். எங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றாலும் முதல் ஆளாக வந்துடுவார். அவருடைய இல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட புறக்கணித்து விட்டு இயக்கத்திற்காக போராட்டத்திற்காக டெல்லி வரை 2 முறை வந்திருக்கிறார். அது இயக்கத்திற்காக அவர் நிறைய செய்திருக்கிறார். பள்ளியில் கூட பாருங்கள், அவங்க உதவி ஆசிரியர் ஒருத்தர் ஜெனோவான்னு ஒரு ஆசிரியர் டீச்சர் இருக்காங்க. அவங்க மேடையில் வந்து பேசுவாங்க. அவரோட ஸ்கூல் ஹிஸ்ட்ரியை பற்றி அவங்க தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அறிந்த வரையில் பாலகுமாரன் என்ற எழுத்தாளர் வந்து தாயுமானவன் ஒரு புக்கு எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. தாயுமானவன், ஒரு குழந்தைக்கு தந்தை வந்து தாய் போன்று எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அந்த நாவலில் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் பாலகுமாரன். அந்த மாதிரி இவர் ஒரு தாயுமானவன் தான், காட்டூர் பள்ளியின் தாயுமானவன். எந்த குழந்தை, நம்மலாம் கூட கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் டாய்லெட் போயிட்டாலும் யூரின் போயிட்டாலும், சின்ன பசங்க தானே 1வது 2வது வராங்க இல்லையா, உடனே அந்த குழந்தைகளை கழிவறைக்கு அழைத்து சென்று குளிப்பாட்டி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு குழந்தைகளை நேசித்தவர் அவர். அவங்க பசங்களை கூட அவர் செஞ்சாரா என்னன்னு தெரியாது. அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒரு இல்லத்தரசி, அவங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரை தன்னிடம் வழங்கப்பட்ட அத்தனை குழந்தைகளும் தான் பெற்ற செல்வங்களாக எண்ணி, இந்த வேலையெல்லாம் எந்த லேடிஸ் டீச்சர் செஞ்சுருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் சார் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகளை கவனித்து கொள்வார். அதனால தான் அவரை நான் தாயுமானவன் சொல்கிறேன். அது இயக்கத்திற்கும் கல்விக்கும் வெகு சிறப்பாக பணியாற்றி மன நிறைவோடு பணி நிறைவு பெற்றிருக்கும் வட்டார தலைவர் மாசிலாமணி அவர்கள் ஓய்வு காலங்களில் உடல் ஆரோக்கியத்தாகவும் நல்ல செல்வங்களை பெற்று நீண்ட நாள் வாழ இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். அடுத்தது அனிதா டீச்சர். நான் படித்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் படித்த பொழுது இருந்த பள்ளிக்கூடத்தையும் இப்பொழுது இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் நான் போய் பார்க்குறேன். என்டையர்லி சேஞ்ச். ஒரு நல்ல ஒரு கான்வென்ட் லெவலில் அவங்க பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் படிக்கும்போது அரசு இவ்வளோ திட்டங்கள்லாம் கொடுத்தது கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புக்கெல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் படிக்கும்போது எங்கள் அண்ணன் புக்கு தான் நான் படிப்பேன். என் புத்தகத்தை இன்னும் ஒரு வருஷம் வீட்டிலே வச்சுருந்து என் தம்பிக்கு கொடுப்பேன். அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அரசு நிறைய திட்டங்களை கொடுத்து புத்தகங்கள்லாம் கூட வழங்கினாலும் அந்த யூனிஃபார்ம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு எல்லாமே தான் சொந்த செலவுகளோடு பண்ணி ஒரு பள்ளியை நான் பார்க்குறேன். எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் நாம் படிக்கலையே, இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. வெகு சிறப்பாக எங்கள் பள்ளியிலே பணியாற்றி அவர்களுடைய உதவி ஆசிரியர்கள் அனைவருமே கூறுவார்கள், எங்களுக்கு அவர்கள் சகோதரி மாதிரி, வயதில் பெரியவங்களாக இருந்தால் கூட மூத்த சகோதரி மாதிரி அனைவரையும் அரவணைத்து இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய அவங்க இருக்கும்போது அங்கே 2 டீச்சர் நினைக்கிறேன், இப்போ 4 டீச்சர் 5 டீச்சர்ன்ற அளவுக்கு மாணவர்களை உயர்த்தி நாங்களும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அவர்கள் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக ஒரு போஸ்ட்டுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அவருக்கு ஒரு பணியிடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இயக்கம் அவருக்கும் செய்திருக்கிறது. அவரும் வெகு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். சார் நோட்டீஸ் அவரும் வெகு சிறப்பாக பணியாற்றி எங்கள் ஊர் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அவர் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பமும் நீண்ட காலம் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இயக்கத்தின் சார்பாக அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமுருகன் சார் சிறிது காலம் வட்டார செயலாளராக, சிறிது காலம் சொல்ல முடியாது, ஒரு பீரியட் 3 ஆண்டுகள் வட்டார செயலாளராக பணியாற்றினார். ஒரு
சிறந்த ஆசிரியர் இன்று வரவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவர் இயக்கத்திற்கு ஆற்றிய பணிகளுக்காக அவருக்கும் இந்த இனிய நேரத்திலே பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என் அன்புக்குரிய நண்பர் ஸ்டான்லி குணசேகரன் பொன்னேரி வடக்கு நடுநிலை பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர். நாங்கள் எந்த நேரத்தில் அந்த பள்ளிக்கு சென்றாலும் தலைமை ஆசிரியர் அறைக்கு தான் முதல்ல போவோம். இன்கேஸ் தலைமை ஆசிரியர் இல்லைன்னா உடனே இவர் தான் ரிசீவ் பண்ணுவார். எங்கள் நோக்கத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர். அவரோடு ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எங்களோட உறவினர்கள் இல்லை திருமணத்துக்கெல்லாம் போகும்போது ட்ரெயின் நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா சரியான நேரத்துக்கே வரமாட்டான். எதுக்கு தான் போட்டு வச்சுருக்கிறான்னே தெரியாது. 2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ட்ராக்கில் போட்டு வச்சுருவான். ஆனால் எனக்கு ட்ரெயினில் போகவே பிடிக்காது. ஆனால் சாரை கூட போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்களே சொல்லுவார். அந்த கம்பார்ட்மெண்ட்டே கலகலப்பாக இருக்கும் சார் இருந்தாருன்னா. அவரே நான் பாஸ்கர்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவோம். அந்தளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் அவர். அவரோட வார்த்தைகள் எல்லாமே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய வார்த்தைகள் அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து அவர் இல்லத்துக்கு ஒரு முறை செல்லும் வாய்ப்பு, துரதிர்ஷ்டமான வாய்ப்பு தான். அவருடைய தந்தையார் மரணத்துக்கு சென்றோம். நிறைய விஷயங்கள்லாம் நம்ம போவோம், ஆனால் ஜாலியாக கொண்டாட்டத்தோடு திரும்பி வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளும் விஷயத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எதையாவது ஒரு லெசனை நம்ம கற்றுக்கொண்டு தான் வருவோம். இறுதிச் சடங்கில் கலந்துக்கும் போது மட்டும். அது மாதிரி சார் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அது அவரே கஷ்டமாக இருந்திருப்பார். ஆனாலும் எங்களை ரிசீவ் பண்ணி, சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்களா, ரூட்டு தெரியாமல் வந்தீங்களா, எப்படியோ வந்து சேர்ந்தோமேன்ற எண்ணத்தோடு வந்துட்டிங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, என்ன இந்த நேரத்தில் கூட எங்களோட நலனையே இவர் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவர்கள் இவரோட தந்தையை இவர் கவனித்து கொண்ட விதம் அதை பற்றிலாம் சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அங்கேயும் ஒரு லெசன் தான். எனக்கு நம்முடைய பெற்றோர்களை இதைவிட நன்றாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு லெசன் அவர் மூலமாக தான் கிடச்சிது. அந்த மாதிரி மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். எனக்கு எதையுமே தவறாக பொருள் கூறும்படி எதுவும் பேசுனதே கிடையாது. ஆனால் அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள்லாம் டபுள் மீனிங்லாம் பேசியிருக்காங்க. வந்துட்டாங்க, வசூலுக்கு வந்துட்டாங்க, போயிட்டாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லை. ஆத்மார்த்தமாக இயக்கத்திற்காகவும் இயக்க உறுப்பினராகவும் அவர் பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் நம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் நிரந்தர உறுப்பினராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார். அவருக்கும் நம் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் ரொம்ப அமைதியானவர்கள். ஆங்கில பட்டதாரி ஆசிரியை. பாண்டியன் சார் அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கும்போது அடிக்கடி அந்த பள்ளிக்கு செல்வோம். கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பார்கள். அது தலைமை ஆசிரியரையும் மீறி அவருக்கும் உள்ளுணர்விலே கூட்டணி என்கின்ற ஒரு பாசம் இருக்கும். எங்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்று எங்களோட நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக எவ்வளோ வேணாலும் டொனேஷன்ஸோ எதுவோ கொடுத்துடுவாங்க. சந்தாலாம் கரெக்டாக கொடுத்துடுவாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வர முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய ஆசி என்றைக்கும் எங்களுக்கு இருந்தது. அவர்களுடைய உதவியும் எங்களுக்கு இருந்தது. அந்த வகையில் ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காட்டாவூர் நடுநிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி சாந்தி மேடம் அவர்கள் ஹரிவர்சன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. நளினி டீச்சர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஒரு லெஜெண்ட்டு தான் அவங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்தியிலே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு உதவியோடு இருந்தவர்களில் இவர்களும் ஒருத்தர். பட்டதாரி ஆசிரியர்கள் பெரும்பாலும் சும்மா பேருக்கு உறுப்பினராக இருப்பார்கள். அது மாதிரி இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமாக இயக்கம். அது தலைமை ஆசிரியரும் ஒரு காரணம். அவர்களுக்கு அந்த இயக்கப்பற்றை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் சாந்தி மேடம் அவர்களுக்கு மாறாத பற்றுக்கு இந்த கூட்டணி அவருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது
அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு இயக்கம் முடிஞ்சிச்சு. இதான் லாஸ்ட்டு. ஆமாம், என்ன இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எல்லாருமே. இப்போ பாருங்கள், 3 பேரும் நான் மேல்நிலை பள்ளியில் படித்த 3 பேரும், தொடக்கப்பள்ளியிலே பயின்ற 3 மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு. இது ஒரு மோட்டிவேஷன் தானே. தன்னுடைய குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும், அடுத்த ஆண்டு முதல் இந்த பரிசை நம் குழந்தைகள் பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் உருவாகும் இல்லையா? அதனால தான் போட்டிகளில் இந்த தேர்வில் வெற்றி பெற்று பரிசு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களான உங்கள் அனைவருக்கும் பேரியக்கம் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் என்னுடைய பாராட்டுரையும் வாழ்த்துரையும் நிறைவு செய்கிறேன். அடுத்தது ஏற்புரையில் வருகிறேன். நன்றி, வணக்கம். அது வேறு இருக்கா? அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க முன்னாள் வட்டார தலைவர், மீஞ்சூர் வட்டாரத்தின் முன்னாள் வட்டார தலைவர் திரு பாண்டியன் சார் அவர்களை அழைக்கிறேன். போனால் போதுங்களா? தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மீஞ்சூர் வட்டார கிளை மற்றும் மகளிர் வலையமைப்பு மீஞ்சூர் கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் முப்பெருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜி மாசிலாமணி அவர்களே, இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் திரு வ சந்திரசேகர் அவர்களே, இந்த ஒன்றியத்தின் பொருளாளர் திரு ஆனந்த சாந்தகுமார் அவர்களே, மற்றும் இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மற்றும் வலையமைப்பின் செயலாளர் திருமதி டி விஜயலட்சுமி அவர்களையும் தலைவர் பிரசன்னவதன் அவர்களையும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அடுத்து நம் மாவட்டத்தினுடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் கேஆர்ஜி அவர்களே, மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு அண்ணன் ஏழுமலை அவர்களே, மற்றும் நம் மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜாஜி அண்ணன் அவர்களே, மற்றும் நம் ஒன்றியத்தின் தலைவராகவும் மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இருந்த உதயகுமார் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய ஓய்வு பிரிவின் பொருளாளராக இருந்த ராஜரத்னன் அவர்களே, மற்றும் அதர ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முப்பெருவிழாவில் முதல் விழாவாக ஆசிரியர் தின விழா. இங்கு இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இயக்க உறுப்பினர்களுடைய செல்வங்கள் பெற்ற அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பாராட்டு மற்றும் சிறப்பு பரிசு வழங்கிய இந்த ஒன்றியத்தினுடைய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா. முதலாக கூற வேண்டும் என்றால், நமது ஒன்றியத்தில் செயலராக நீண்ட கால செயலராக இருந்தவர் நமது வ சந்திரசேகர் அவர்கள்தான். முதலில் அவருக்கும் எனக்கு சில ஒற்றுமைகள் உண்டு. நான் முதலில் பணியாற்றிய லத்தூர் ஒன்றியம் அடையாளச்சேரி பள்ளியில் நான் முதலில் பணியேற்று 2 ஆண்டுகள் எங்கள் பணியை முடித்து இந்த சொந்த ஒன்றியத்திற்கு வந்தேன். அதன் பிறகு அதே பணியிடத்தில் சந்திரசேகர் சென்று உள்ளார். அவரும் அங்கே அதே பள்ளியில் பணியாற்றினார், அதே தலைமை ஆசிரியரிடத்திடம் பணியாற்றுகின்றார். அப்பொழுதே நாங்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய உறுப்பினர்களாக சேர்ந்து உள்ளோம். 1990 இந்த ஒன்றியத்திற்கு வந்தபோது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய உறுப்பினராக சேர்ந்தேன். அதுக்கடுப்பு செயற்குழு உறுப்பினராகவும் சேர்ந்தேன். கொஞ்ச நாள் பிறகு செயலாளராக இருந்த திரு அண்ணன் ஜோசப் அவர்கள் ஓய்வு பெற்ற சூழ்நிலையில் வட்டார செயலாளர் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் நானும் போட்டியிட்டேன், திரு சந்திரசேகர் அவர்களும் போட்டியிட்டார். அப்போது எனக்கு சந்திரசேகர் அறிமுகமானார்.
அந்த போட்டியில் நான் இங்கு உறுப்பினராகி 2 ஆண்டுகள் தான் ஆகிறது என்ற காரணத்தால் என் மனுவை நிராகரித்து விட்டார்கள். அப்போது சந்திரசேகர் அவர்கள் செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அன்று முதல் இன்று வரை செயலராகவும் இருந்திருக்கின்றார். இடையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய பணியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு நான் செயலராக வந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் செயலாளராகவும் 6 ஆண்டு காலம் தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றேன். சந்திரசேகரனுடைய ஒற்றுமைகள் தான் இது. எனக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கின்றது. அவர் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும். நான் ஏஓக்கிட்ட பேசும்போது எனக்கு மறுப்பு கூறக்கூடாது என்று கூறி செல்வேன். நான் அது ஆசிரியருடைய கோரிக்கையாக தான் இருக்கும். அந்த ஆசிரியருக்காக நான் கோரிக்கை அது தவறு என்று எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஏஓவிடம் போராடுவேன். சந்திரசேகர் அவர்கள் இது தவறு என்ன, இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்பவர் சந்திரசேகர் அவர்கள். அது எது வந்தாலும் கரெக்டாக பேசிடுவார். தவறுன்னா தவறுன்னு சொல்லிடுவார். அதை எடுத்து அவர் மேற்கொண்டு எதையும் பேச மாட்டார். தவறு என்றால் தவறு தான். தன்னுடைய ஜிஓவை படித்துவிட்டு இதில் தவறு இருக்கிறது, இது சரியே என்று கூறிவிடுவார். ஆனால் இருந்தாலும் ஆசிரியர்களாக நான் போராடுவேன். போராடி வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ போராடி கொண்டே தான் இருப்பேன். ஒரு சமயம் பிலிட் பிஎட் இன்சென்டிவ் சம்பந்தமாக எனக்கும் ஏஓவுக்கும் போராட்டம் ஏற்பட்டது. முத்துலட்சுமி அம்மையார் அவர்களிடம் நான் அவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அவர்கள் முடியாது என்று கூறிவிட்டார். அதுக்கடுத்து மேடம் உங்கள் மேல் நிறைய புகார்கள் இருக்கிறது, நான் புகார் அனுப்புவேன், ஆகையால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறினேன். அவர்கள் மறுத்து விட்டார். உடனே நானும் சந்திரசேகர் அவர்களும் அவர் மேல் புகாரை ரெடி பண்ணி கொண்டு அன்று மாலையே ஏஓவை சந்தித்தோம். ஏஓவை சந்தித்து புகாரை அவரிடமே நீட்டினோம். உங்கள் மேல் புகார் இருக்கிறது, இதை நான் மேலிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் என்று கூறிய போது ஏஓ அவர்கள் கண்ணீர் மல்க கூறினார்கள், நான் இந்த ஒன்றியத்தில் யாருக்கிட்டாவது காசு பெற்றிருந்தால் என் 2 கைகளை வெட்டி விடுங்கள் என்று அந்த அம்மையார் கூறினார். உடனே சந்திரசேகரனுடைய மனம் இலகிவிட்டது. உடனே புகாரை கொடுக்க விடாமல் என்னை தடுத்து விட்டார். அந்த அளவுக்கு யார் மீதையும் அவருக்கு வஞ்சம் ஏற்படாது. அந்த அளவுக்கு இரக்க குணமுடையவர். அதனால் அப்படிப்பட்ட சந்திரசேகர் அவர்கள் நம் ஒன்றியத்தை விட்டு ஓய்வு பெறுகிறார் என்பது மிக வருத்தமாக இருக்கிறது. நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் தலைவராக இருந்தேன், அப்போதும் அவர் செயலாளராக இருந்தார். நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தின விழா இதுபோல் நிகழ்ச்சிகளை நடத்தி நம் இயக்கத்தை உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருக்கின்ற நமது செயலாளர் அவர்கள் செல்வது எனக்கு மிக வருத்தமே. அடுத்தபடியாக நமது வட்டாரத்தின் தலைவராக இருக்கின்ற ஜி மாசிலாமணி அவர்கள் மிக எந்த போராட்டமாக இருந்தாலும் எங்கு கூப்பிட்டாலும் வரக்கூடியவர் தான். அவர் மறுப்பே சொல்ல மாட்டார். எந்த காரியத்தை கொடுத்தாலும் சிறப்பாக நடத்தக்கூடியவர். நான் ஓய்வு பெற்ற பிறகும் அவர் பள்ளியில் நடக்கின்ற ஆண்டு விழாவானாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை அழைத்து என்னை சிறப்பிப்பார். அந்த அளவுக்கு நல்ல மனிதர் அவர்கள். அடுத்தபடியாக அனிதா டீச்சர் நமக்கு கிடைத்த கொடைவள்ளல் என்று கூற வேண்டும். இந்த ஒன்றியத்தில் நாங்கள் எப்போது சென்றாலும் புன்முறுவலாக அழைத்து உபசரித்து வேண்டும் அளவுக்கு பொருள் உதவி கொடுப்பவர். அந்த அளவுக்கு எங்களுக்கு மரியாதையும் ஒத்துழைப்பும் கொடுத்தவர் தான் அனிதா டீச்சர் அவர்கள். அடுத்தபடியாக என்னுடன் பணியாற்றிய திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் மிகவும் பொறுமையானவர், மிகவும் அமைதியானவர். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவர். நான் கடிந்து கொண்டாலும் அவர் கோபப்பட மாட்டார், பொறுமையாக தான் பேசுவார், அதிர்ந்து பேச மாட்டார். கொடுத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர், நேரம் தவறாதவர். எப்பொழுதும் நேரம் தவறவே மாட்டார். கரெக்டாக பள்ளிக்கு வந்து விடுவார், பிரேயர் நடப்பதற்கு முன்னே வந்து விடுவார். அந்த அளவுக்கு நேர்மையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றியவர் ராஜராஜேஸ்வரி அவர்கள். அடுத்த பிறகு ஸ்டாலின் குலசேகரன் அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர். நாங்கள் அந்த பள்ளிக்கு செல்லும்போது எங்களை புன்முறுவலுடன் வரவேற்று எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடியவர் தான் ஸ்டாலின் குரன்சி அவர்கள். அதுக்கடுத்து காட்டாவூர் சாந்தி அவர்கள் மிகவும் நல்லவர். பள்ளியில் நான் அந்த பள்ளிக்கு செல்லும்போது கூட அவர்கள் எங்களை
அன்புடன் வரவேற்று எங்களுக்கு உபசரணை செய்வார்கள். அந்த அளவுக்கு நேர்மையானவர். அடுத்தபடியாக 22 ஆண்டுகள் பணி முடித்ததில் என்னுடன் பணியாற்றிய திருமதி மரிய வலண்டின் இருக்கின்றார். அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டிலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். டைம் ஆயிடுச்சு, போதும் போதும். அதில் 25 ஆண்டுகள் வந்திருக்கா. எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா டின்னர்லாம் ரெடி பண்ண முடியும். மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் திரு ஜெயராஜ் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்கும் அனைத்து இயக்க உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அனைவருக்கும் மதிய உணவு மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரவு உணவு ஏற்பாடு செய்யவில்லை என்பதை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த முப்பெரு விழாவின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டத்தினுடைய மாநில, மாவட்ட, இந்நாள், முன்னாள் மற்றும் வட்டார உறுப்பினர் அனைவருக்கும் இதயங்கணிந்த வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். ரத்தின சுருக்கம் என்பது சொன்னால் நிறைய மறந்து போகுது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜெகநாதன்லாம் இரும்பு தூண், நிறைய நம்மளை உற்சாகம் ஊட்டியவர், நிறைய பேசணும்னு நினச்சேன். நேரடியாக ஓய்வு பெற்றதுக்கு வந்துடுறேன். ஏன்னா நம்மளுடைய வட்டார செயலர் அண்ணன் சந்திரசேகரன் சொல்லும் பொழுது, நான் பணியேற்ற நாள் முதல் இன்று வரை அவருடைய உடன்பிறவா சகோதரராகவும் எனக்கு நிறைய வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. ஜாயின் பண்ண புதுசில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் தான் ஷேர் பண்ணிப்போம். எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் சரி, தலைமை ஆசிரியர் கூட்டங்களானாலும் சரி. ஏன்னா 2 பேருமே பொறுப்பு தலைமை ஆசிரியர்களாக இருந்தோம். ஆகவே ரெண்டு பேருமே தலைமை ஆசிரியர் கூட்டங்களில் ஸ்டார்டிங்லேருந்தே போவோம். அதுமாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அந்த பணி சார்ந்த செயல்பாடுகளை நாங்கள் 2 பேரும் கலந்து கொள்வோம். நல்ல ஒரு இனிமையான, அருமையான, நல்ல வழிகாட்டல் உடைய ஒரு தலைவர். அடுத்ததாக அனிதா டீச்சர் அவர்கள். அனிதா டீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது. இவ்வளோ வருஷம் சர்வீஸை முடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலே வெரி கிரேட். அடுத்து நம்ம ஸ்டாலின் குணசேகர் சார், நல்ல ஒரு புன்முறுவலோடும் இன்முகத்தோடும் ஒரு பயிற்சிக்கு போயிட்டோன்னு சொன்னால் அந்த பயிற்சி கலகலப்பாக தான் இருக்கும். யாரையாவது ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எவ்வளவு தான் நம்ம ஒரு இறுக்கமான சூழல் இருந்தாலும் நல்ல ஒரு சிரிப்பாகவே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அடுத்து ராஜராஜேஸ்வரி டீச்சர் இளவம்பேட்டில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு தகவல் சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம அமைப்பினுடைய தலைவர் பொருளாளரை கேட்பாங்க, அடுத்தபடியாக நம்முடைய உறுப்பினரை தான் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிகாட்டலில் செயல்படக்கூடிய ஒரு ஆசிரியர். அடுத்து சாந்தி டீச்சரும் அப்படி தான். ஏன்னா ஒரு பயிற்சியில் தான் அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப அருமையான, பொறுமையான, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வந்து செம்மையாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆசிரியர் அவர்கள். அதே மாதிரி 25 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றோன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். ஏன்னா இனி வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளும் நான் பொற்காலம் தான் நினைப்பேன். ஆனால் இனி கடக்க போகிற காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இனி வரக்கூடிய காலங்களும் நம்மளுடைய அமைப்பு சார்ந்து மாநில, மாவட்ட தலைமைகள் சொல்லக்கூடிய வழிகாட்டலம் செயல்பட்டோன்னா நம்மளுடைய பாதைகள் சிறப்பாக தான் இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம மாணவர்கள், நம்ம ஆசிரியருடைய மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திறமையானவர்கள் தான். ஏன்னா நம்ம வந்து ஊராம்பிள்ளை ஊட்டி வளைத்தால் தாம்பிள்ளை தன்னாலே வளருன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்களை எல்லாமே ஒரு உயர்வான லட்சியத்துக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கில் நம்மெல்லாம் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியருடைய குழந்தைகளும் நல்வழியில் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியருடைய குழந்தைகளுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துறை பாராட்டியதற்கு மிக்க நன்றி. இன்னும் வருங்காலங்களில் நம்முடைய அமைப்பு சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் முதன்மையாக இருந்து செயல்பட இந்த நல்ல நேரத்தில் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு மகராஜன் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். உதித்த போது போராட்டத்தில் குதித்த இயக்கம் இந்த பேரியக்கம். இன்றைய தொடக்க கல்வித்துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற
ஆசிரியர் இயக்கங்களெல்லாம் தாய் இயக்கம் இந்த பேரியக்கம். இந்த பேரியக்கத்தை படத்திட்ட தோற்றுவிட்ட இந்த நான்முகன்களை வணங்கி இந்த நான்காம் முகமாகிய சிங்கக்குரலோன் வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த இன்றைய பேரியக்கத்தின் இரும்பு மனிதர் ஐயா அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவர்களையும் வணங்கி இந்த பேரியக்கத்தின் சார்பாக அவருடைய துணைவியாருக்கு நான் இப்பொழுது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து திருவள்ளூர் போகிறதுக்கே என் வீட்டம்மாட்ட 4 தடவை பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் ஐயா காலையில் மதுரை, நைட்டு திருநெல்வேலி, அடுத்த நாள் காசி, ராமேஸ்வரம், ரிஷிகேஷ், அப்படி ஊர் சுற்று வாலிபமானாக இன்று அளவுக்கு சுற்றிட்டே இருக்கார். எதனால்? இந்த பேரியக்கத்தின் நலனுக்காக. இந்த பேரியக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்த வேண்டும். எங்கு தப்பு நடந்தாலும் அங்கு சென்று அந்த பிரச்சனையை முடித்து வைத்து இன்றைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம இயக்க உறுப்பினர்களே வாடா டே என்று உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரே ஆள் நம்முடைய இரும்பு மனிதர் ஐயா அவர்கள்தான். அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவர்களையும் வணங்கி நம்முடைய மாவட்டத்தின் ராஜாத்தி ராஜா மாவட்ட செயலாளர் ராஜாஜி ஐயா அவர்களையும், முன்னாள் மாவட்ட பொருளாளர் கதிரவன் ஐயா அவர்களையும், மற்றும் மேடையில் வீட்டிற்கின்ற முன்னாள் இந்நாள் வட்டார மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி இந்த முப்பெரு விழா கடந்த 3 ஆண்டு காலமாக நம்ம சிறப்பாக மீஞ்சூர் ஒன்றியத்தில் நடத்தி கொண்டு வருகின்றோம். இது இன்னொரு 2-3 வருஷம் போனால் இது 10 பெரும் விழாவாக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இன்றைய முப்பெரு விழா இல்லை, 50 விழா. 2 திரைமறைவிலே மறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மகளிர் வலையமைப்பும் நம்முடைய ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியும் ரூம் போட்டு புதுசாக யோசித்து புதுசாட்டு வராங்க. இப்போ பார்த்தா கூட எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம், ஏதோ காலேஜில் ஒரு காலேஜ் டேக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம ஐயா அம்மாவுக்கு எல்லாம் 18 வயசு சந்திரமுகியாக வீட்டிருக்கின்றார்கள். இப்படி புதுசாட்டு ஒவ்வொரு வருடமும் மெருகேற்றி கொண்டே இருக்கிறார்கள். முதலாவது தொடங்கினது ஆசிரியர் தின விழாக்கு மட்டும்தான் தொடங்கினாங்க. அடுத்த வருஷம் 20 வருஷம் முடித்தவங்கள சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு ஆசிரியர்கள் 10வது 12வது முடித்த ஆசிரியருடைய குழந்தைகளை பாராட்டு விதமாக முப்பெரு விழாக மாறியது. அடுத்ததாக இன்று ஆசிரியருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் அல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தால் அவங்களே பாராட்டு விதமாகவும், அதுக்கு மேலாக இன்று ஓய்வு பெற்றவங்களை பாராட்டு விழா, இப்படி 5 பேர் விழாவாக இன்று நம்ம கொண்டாடிட்டு இருக்கின்றோம். இன்னும் மேலும் போனால் இது இன்னும் நிறைய விஷயங்கள் சேரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓய்வு பெற்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் முதலாவதாக எங்கள் அண்ணன் முதலே ஒரு 20 நிமிஷம் நம்முடைய எல்லா டைமையும் எடுத்து மொத்தத்தை எல்லாருக்கும் வாழ்த்து 35 நிமிஷம் சாரி நான் அதுக்கு இல்லாமல் ஏற்புரைக்கு வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை பற்றி பேசணுன்னா அவர் ஒரு சிறந்த ஆளுமை. எங்களெல்லாம் இயக்கத்தில் அவரை பார்த்து தான் நான் இயக்கத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எங்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்தும் அரவணைக்க வேண்டிய இடத்தில் அரவணைத்தும் ஒரு சிறந்த செயலாளராக எங்களையெல்லாம் வழிநடத்தி எங்களெல்லாம் வளர்த்தெடுத்த ஐயா அவர்கள் இன்று ஓய்வு பெறும் பொழுது எங்களுடைய மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு ஒரு இழப்பு என்று நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் செயலாளருக்கு செயலாளராகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருந்தார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரே ஒரு நிகழ்ச்சி. ஒரு 6 ஆண்டுக்கு முன்பாக இதே நாள் என்னுடைய அம்மாவுடைய டெத்து, இதே 6 வருஷத்துக்கு முன்னால் இதே நாள், இதே சனிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு இறந்தாங்க. நான் பாண்டியராஜ் சாருக்கு தகவல் சொன்னேன், அம்மா இறந்துட்டாங்கன்னு. எங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு
ஊர்வலம்னு சொன்னோன்னே நம்முடைய செயலாளர் தலைமையில் பாண்டியராஜ் சார், சிவகுமார் சார், பொன் ஜான் சார், ஒரு 10 பேர், அது மட்டும் இல்லாமல் 2 வட்டார கல்வி அலுவலரையும் உடன் அழைத்து கொண்டு 650 கிலோமீட்டர் உடனடியாக கிளம்பி அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 8-8:30 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து எங்களுடைய சொந்தங்கள்லாம் வியப்பில் ஆழ்ந்தாங்க. ஊர் மக்கள்லாம் இது ஒரு உனக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லச்சுமே எனக்கு அந்த இயக்கத்தின் மேலுள்ள பற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நெருங்கின சொந்தக்காரங்க கூட அந்த அளவுக்கு இவ்வளோ குறுகிய கால நேரத்தில் வந்து சேரது ரொம்ப அரிது. ஆனால் வந்து நம்ம ஏக்க சொந்தம் அப்படின்ட்டு நம்ம 10 பேர் இவ்வளோ குறுகிய நேரத்தில் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டதே வந்து எங்கள் சொந்தங்களும் இந்த ஊர் பொதுமக்களும் என்னை வியப்பில் ஆழ்த்தும் பொழுது எனக்கு ரொம்ப அந்த நன்றியை இன்றும் நான் மறக்க மாட்டேன். என்னுடைய இந்த இயக்கத்திற்கு நான் என்றும் நன்றி கடன்பட்டே இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து ஒரு புலி மாதிரி, நம்ம மீஞ்சூர் ஒன்றிய காட்டில் ஐயா ஒரு புலி. புலிக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு புலி இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு புலி போகாது. அதனால் இந்த புலி முடிஞ்ச ஒரு திரைமறைவில் ஒரு புலி இருக்கின்றது. இந்த புலி ஓய்வு பெற்ற போது அந்த திரைமறைவில் இருக்கக்கூடிய புலி எங்களை வழிநடத்த வேண்டும், அந்த புலி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆவலும் அதுதான். அந்த புலி யார் என்று தெரியுமாண்ணா? கரிமலர் தலைமை ஆசிரியர். இந்த புலி ஓய்வு பெற்று சென்றவுடன் அந்த இடத்தை நிரப்புவதற்கு திரைமறைவில் இருக்கின்ற இந்த புலி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று என்னுடைய ஆவல் மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய ஆவலும் அதுதான். அதை நம்முடைய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைமைகள் முன்னிலையில் நான் அதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக புலிக்கு அடுத்தபடியாக சிங்கம். எங்களுடைய சிங்கம் எங்கள் அண்ணன் மாசிலாமணி சார். எல்லாரும் பணி நியமனம் பெறும்பொழுது இடைநிலை ஆசிரியர் தான் பணி பெறுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பணி நியமனம் பெறும்பொழுதே தலைமை ஆசிரியர், சிறு பழவேற்காடு பள்ளியின் தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் காட்டூர் பள்ளி தலைமை ஆசிரியர். அவர் பணிபுரிந்த 26 ஆண்டு காலமும் தலைமை ஆசிரியர். இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காது. எங்கள் அண்ணனுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த போராட்டம்னாலும் முதல் பேர் ஜி மாசிலாமணி சார் தான். எங்கேனாலும் எந்த போராட்டம்னாலும் ஜி மாசிலாமணி சாருடைய பெயர் தான் முதல்ல இருக்கும். அவர் மாவட்ட தலைவராக இன்று சிறப்பாக இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் ஓய்வு பெறுகிறார். அவரும் வாழ்வில் எல்லா வளமும் பெற எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அனிதா டீச்சர். அனிதா டீச்சரை பற்றி அதிகமாக தெரியாவிட்டாலும் ஒரே ஒரு உதாரணம், சின்ன மாங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பெரிய மாங்கோடு, அந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட பேச சமயம், உங்களுக்கு அனிதா டீச்சர் தெரியுமா? ஒரே கொஸ்டின் தான், அனிதா டீச்சர் தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன சார்ன்னு கேட்டால் அவங்கள பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசினாங்க. அனிதா டீச்சர் வந்த பிறகு தான் எங்கள் ஊர் மாற்றம் பெற்றது. அனிதா டீச்சர் வந்த பிறகு தான் முதல் தலைமுறை கல்வி பெற்ற முதல் தலைவரை எங்கள் ஊரில் உருவானாங்க. இப்படி அனிதா டீச்சரை பற்றி நிறைய சொன்னாங்க. ஆனால் அவங்க அமைதியாக புதுப்பேடு ஸ்கூலில் இருக்குதுன்னு தெரியாமல் திறமையாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் ஓய்வு பெறுகிறாங்க. அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சற்று வருத்தமாக இருந்தாலும் அவங்களும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை வேண்டுகொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம அனைவரையும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி TESTF மீஞ்சூர் நியூஸ் வாட்ஸ்அப்பில் நம்மளை எல்லோரையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரே ஆள்
காலையில் குட் மார்னிங் போட்டு எழுப்பக்கூடிய ஒரே ஆள் ஸ்டான்லி குணசேகரன் சார். காலையில் 6 மணிக்கு டான்னு ஒரு பெல் அடிக்கும், ஸ்டான்லி குணசேகரன் சார் குட் மார்னிங் போட்டார். அதுக்கப்புறம் டான் 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 டான்னு அடிக்கும், பின்னாடியே பொன்ஜான் வருவார். ஏன்னா ஸ்டாலின் குணசேகரன் சார் போட்டி பொன்ஜான் சார் தான். நீ டிஎஸ்டி மீஞ்சு நியூஸில் மட்டும்தானே போடுவேன், நான் டிஎஸ்டி திருவள்ளூரில் போடுவேன், நான் இந்த பலவே குருவல மையத்தில் போடுவேன்னு அவர் தொடர்ந்து போடுவார். அப்படி நம்மளை காலையில் எந்திரிக்கச்சவுமே ஸ்டாலின் குணசேகரன் சாருடைய வாழ்த்தோடி தான் நம்ம எந்திப்போம். அது இல்லாமல் அவருடைய நக்கல் நையாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் எழுப்ப மாட்டார், நல்ல மனசு, சரிங்களா? அவனுடைய நக்கல் நையாண்டி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஆனால் இந்த வயசுலேயும் அவர் வந்து ஒரு இளைஞர் மாதிரி சுறுசுறுப்பாக செயலாற்றி அவருடைய வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெறுகிறார். அவரையும் வாழ்த்தி, அடுத்ததாக இலவம்பேடு பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ராஜேஸ்வரி டீச்சர். யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, எல்லாமே செயலில் தான் காட்டுவாங்க. அந்த பள்ளியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து பள்ளியை திறம்பட செயல்பட காரணமாக இருந்தாங்க. அவங்களையும் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக காட்டாவூர் பள்ளியுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் டீச்சர் சாந்தி டீச்சர், அவங்களோட நான் ஒரு 3 மாதம் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இல்லந்தேடி கல்வியினுடைய தன்னார்வலருக்கு பயிற்சி தொடர்ந்து 3 மாதம். அதில் அவங்க ஆர்பியாக என்னுடன் செயல்பட்டாங்க. பசங்களாக கலந்து அவங்களோட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுத்து ஒரு சிறந்த சேவையை செய்தாங்க. அவங்களுக்கும் வாழ்த்தி, அடுத்ததாக 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிற ரமேஷ் ராஜா சார், யாரும் அவர் பேரை சொல்லேன்னு பக்கத்துலேருந்து வருத்தப்பட்டே இருந்தார். அந்த ரமேஷ் ராஜ் சார் உள்ளிட்ட பாண்டியன் சார்களுடன் 25 ஆண்டு காலம் பணியாற்றிய விஜயலட்சுமி டீச்சர், அவங்களும் வருத்தப்பட்டாங்க. அவங்க உட்பட அனைத்து 25 ஆண்டு பணிக்காலம் சிறப்பாக முடித்த அவங்களெலாம் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் போராமையாக இருக்குது. ஏன்னா இன்னும் 10 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கு இந்த 25 வருஷம் இந்த அவார்டு வாங்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ தெரியல, சரிங்களா? திருமுருகன் சாரை பற்றி சொல்லணும். அவர் செயலாளராக இருக்க சமயம் போராட்டம் அதிகமான காலம் அது. 2011-12 போராட்ட காலம் அதிகமாக இருக்க டைமில் இங்கேருந்து கோட்டை நோக்கிய பேரணி நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்திலேருந்து 2 பஸ்ஸு அழைத்து கொண்டு போனார். அப்போ நம்ம டீச்சர்ஸை இருந்த போராட்ட குணம் இப்போ ஏன் இல்லைன்னு தெரியல. திருமுருகன் சார் செயலாளர் இருக்க சமயம் 2 பஸ்ஸு இங்கேருந்து சென்னைக்கு நம்ம மீஞ்சூர்லேருந்து போய் மீஞ்சூர் பகுதி டீச்சர்ஸு, மற்றபடி சென்னையில் உள்ள டீச்சர்ஸு ட்ரெயினில் வந்துட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு 75-80% டீச்சர்ஸ் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். ஆனால் இப்போ நம்ம போராட்டத்தை பார்த்து ஒதுங்கி போகிறோம். அதனால் நம்மளுடைய நெருக்கடி நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போடைய காலகட்டத்தில் நம்ம வந்து அடுத்த 2 வருஷத்தில் இந்த பணியில் இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், போராட்டத்தை பார்த்து நம்ம ஒதுங்கி போகிறோம், அவங்க நம்மளை நெருங்கி வராங்க. நம்முடைய தலைமைகள் நம்மளை அழைக்கிறார்கள், போராட்டத்துக்கு வாங்க 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 என்று அழைக்கிறாங்க. இப்போ பஸ்ஸு வேனா மாதிரி, வேனு காரா மாதிரி, காரு இப்போ பைக்காக மாதிரி, இப்போ நடந்து போகிற அளவுக்கு நம்ம சிங்கிள் டிஜிட்டில் போகிற அளவுக்கு நம்ம போராட்டத்தை மடைமாற்றி கொண்டே வருகிட்டோம். ஏன்னா போராட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியவங்களுக்கு கஷ்டம் அண்ணனுக்கு தெரியும். மறியல் போராட்டம் 3 பஸ்ஸை கொண்டு விட்டுருக்காங்க, ஒரு பஸ்ஸுக்கு ஆள் இல்லை. அப்போ போராட்டத்தை பார்த்து நம்ம வந்து நமக்கு எதுக்கு, நமக்கு தான் எல்லாம் கிடைத்து விட்டதே அப்படி நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம இது எப்படி இருக்குன்னா பாலில் தண்ணீரை சேர்த்த கதை தான். நம்ம மட்டும்தானே தண்ணீரை சேர்க்குறோம், மீதெல்லாம் பால் தானே சேர்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே தண்ணீராக தான் இருக்கும். அந்த கதையை தான் நம்ம மட்டும் போகலைன்னா என்ன, மற்றவங்க போவாங்களே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஆள் தனித்தனியாட்டு நம்ம நினைக்கிறது, கடைசியில் அங்கே ஒருத்தரும் இருக்க மாரி தெரியல. அப்போ அரசினுடைய கவனத்துக்கு செல்லும்பொழுது
ஆசிரியரிடம் வந்து போராட்டம் உணர்வு இல்லை. அவங்க வந்து எல்லாம் கிடைத்துவிட்ட என்ற மன திருப்தியில் இருக்கிறார்கள். அவனால் அவங்களுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த என்ன சொல்லுவாங்க, கட்டெரும்பு தேஞ்சு அந்த கதையாட்டி இப்போ நம்முடைய பணி பாதுகாப்புக்கு 2 வருஷத்தில் நம்ம 8 எழுதலைன்னா நம்முடைய பணி இருக்குமா இல்லையா என்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்கின்றோம். அதனால் வந்து இனிமேல் நம்ம மாவட்ட தலைமை, மாநில தலைமை அழைக்கக்கூடிய போராட்டத்திற்கு நம்ம 100% போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்ற உறுதிமொழியை இன்று நாம் மனதில் எடுத்துக்கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் நம்முடைய ஆசிரியர் சொந்தங்களினுடைய குழந்தைகள் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி, கடைசியாக எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணனிடம் எப்பொழுதும் சொல்ல மாரி தான், அண்ணா எங்களை கைவிட்டு விடாதீங்க என்று பலமுறை கூறி எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பெற்று தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கரிமணல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாண்டியராஜன் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அண்ணா எனக்கேவா, நீங்கள் வேறு முதலே பேசிட்டாக்கா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்மளை சட்டை பிடிச்சி எடுத்துருவாங்க. இந்த இனிய விழாவின் தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துரையை தொடங்குகிறேன். இயக்கம் சார்ந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த இயக்கத்தின் இரும்பு மனிதர் அண்ணன் KRJ அவர்களை கலந்து கொள்ளாமல் இல்லை அவரை தொட்டுக்கொள்ளாமல் நாங்கள் எந்த நிகழ்வையும் மீஞ்சூர் வட்டாரத்தில் செய்வதில்லை. எனவே இந்த வாழ்த்துரையும் அண்ணனிலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எங்கள் இயக்கத்தின் இரும்பு மனிதரே, சட்டையோடு சேர்த்து மீசையையும் செலவிக்கு போடுபவரே. எங்கள் இயக்கத்தின் இரும்பு மனிதரே, சட்டையோடு சேர்த்து உங்கள் மீசையையும் செலவிக்கு போடுபவரே. ஓடைக்கு கரை அழகு, உலகுக்கு தரை அழகு, மீசைக்கு நரை அழகு, உனக்கு அது இருப்பதால் ஓஹோ நீ பேரழகு. உங்கள் பேச்சினால் ஈர்க்கப்படுவதற்கு முன்பே உங்கள் மீசையினால் ஈர்க்கப்பட்டவன் நான். உங்கள் மீசையை பார்த்து முதலில் பயந்தாலும் பழகிய பிறகுதான் தெரிந்தது, இவர் பாசமுள்ள மனிதரப்பா, மீசை வச்ச குழந்தையப்பா என்று. அத்தகைய குழந்தை மனம் படைத்த அண்ணனை வணங்கி வாழ்த்துரையை தொடர்கிறேன். இந்த விழாவின் தலைவர் அன்பு சகோதரர் மாசில்லாமணி. அவர் பெயர் மட்டும் மாசில்லாமணி இல்லை, அவர் மனதிலும் மாசில்லாமணி. அவர் மனதில் மாசில்லாதவர். அவர் மனம் முழுவதும் அடுத்தவர் மீது அன்பு மட்டுமே கொண்டிருப்பவர். இயக்கம் சார்ந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் கேள்வி கேட்காமல் உடனடியாக அதில் கலந்து கொள்ளும் குணம் படைத்தவர். நாமெல்லாம் இப்போ ஒரு விஷயம் செய்யணும், இல்லை யாருன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க, ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்கன்னா, இந்த மீட்டிங் போனால் சரியா, இந்த மீட்டிங் போனாக்கா நமக்கு என்ன பாதிப்பு வரும், இதனால் எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு யோசித்து தான் போவோம். இந்த ஒரு பாராட்டு விழா கழிச்சா கூட இதனால் போனால் நமக்கு என்ன கிடைக்கும், போகலன்னா என்ன கிடைக்கும்னு யோசித்து தான் இந்த பாராட்டு விழாக்கு வந்திருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, இயக்கம் ஒரு வேலை சொல்லுது, ஒரு இயக்கம் ஒரு போராட்டத்துக்கோ ஏதோ ஒரு வகையில் அழைக்கிறாங்க அப்படின்னாக்கா யோசிக்கவே மாட்டார். யோசிக்காமல் ஆளாக அங்கே நிற்பார். ஏன்னா எனக்கு எது வந்தாலும் இயக்கம் பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இத்தனை நாளும் இயக்கத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர் எங்கள் அன்பு தலைவர் மாசில்லாமணி அவர்கள். பைபிளில் ஒரு வாசகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. அது மாதிரி மாசில்லாமணி சார் எப்பவும் அவர் ஒரு வட்டார தலைவராக ஆன பிறகும்
நான் ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு அந்த தலைக்கணத்தோடவும் அந்த கர்வத்தோடவும் ஒரு நாளும் நடந்ததில்லை. அந்த பணிவு முதலிருந்தே அந்த பணிவு மட்டும்தான் அவரை வந்து இந்த இடத்தில் இன்று அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறது இந்த இயக்கம். எனவே அவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக எங்கள் அன்பு அண்ணன், அழகு அண்ணன், ஆற்றல் மிக்க செயல் வீரர், எங்கள் வட்டார செயலாளர் அவர்களின் ஆசிரியர் பணி குறித்து பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதில் அவரை நன்கறிந்த யாருக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. பள்ளி நேரத்தில் அவரை அலைபேசியில் தொடர்பு கொள்ளவே முடியாது. யாருமே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசவே முடியாது. ஸ்கூல் டைமில் எனி டைம் கிளாஸில் தான் இருப்பார். 8ஆம் கிளாஸுக்கு தமிழ் எடுத்திருந்தேன், 7ஆம் கிளாஸுக்கு தமிழ் எடுத்திருந்தேன், இலக்கணம் எடுத்திருந்தேன், எதையாவது சொல்லிட்டு இருப்பார். அத்தகைய ஆசிரியர் பணியில் வந்து மூழ்கிடுவார் ஸ்கூலுக்கு போயிட்டாக்கா. நானே பேசணுன்னா அவர்கிட்ட லஞ்ச் பிரேக்கில் தான் பேச முடியும். அப்பவும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவார், உடனே டே அங்கே நட பண்ணுகிற போ கிளாஸுக்கு போ அப்படின்னு இருப்பார். அது மாதிரி மாணவர்கள் மீதும் பள்ளியின் மீதும் அக்கறையோடு தன்னுடைய கல்வி பணியை இத்தனை ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன். அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் அலுவலகம் சார்ந்து எல்லா வேலைகளையும் முடித்து கொடுத்துருவார், எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிடுவார். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். என்ன டீச்சர் பிரச்சனை? லீவ் கொடுக்க மாட்டார் சார். அவரும் லீவ் எடுக்க மாட்டார். உதவி ஆசிரியருக்கு லீவ் அவ்வளோ லேசில் சுலபத்தில் லீவ் கொடுக்கவே மாட்டார் அவர். அதனால் நிறைய உதவி ஆசிரியர்கள் அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கல்லண்ணா. லீவு இருக்குதுன்றதுக்காகவே லீவ் போடக்கூடாதுன்னு நினைப்பார் அவர். அதனால் அந்த வகையில் தன்னுடைய கல்வி பணியை செய்து கொண்டிருப்பவர் இன்னமும். இது மாதிரி அவருடைய கல்வி பணி குறித்து பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அவருடைய இயக்கப்பணி வந்துட்டு சொல்ல முடியாது. அது வந்துட்டு வருஷம் பூரா கூட அவருடைய இயக்க பணியை பேசலாம். இந்த இயக்கத்திற்காக இயக்கத்தில் உள்ள பல்வேறு நிகழ்வுகளுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுருக்கார். அது கூட இருந்த நாங்கள் ஒரு 5-6 பேர் கூட இருந்த எங்களுக்கு தான் தெரியும். அது போன்ற இயக்கத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டு அத்தனை தியாகங்களை செய்த அண்ணன். அவர் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் நிறைய போராட்டம். மகராஜ் சார் பேசும்போது சொன்னாங்க, திருமுருகன் சார் செயலாளராக இருக்கும்போது நிறைய போராட்டங்கள்னு. எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகர் சார் செயலாளராக இருக்கும்போது தான் நிறைய போராட்டம். இதில் என்ன பெரிய கஷ்டம்னாக்கா நிறைய போராட்டங்கள் தோல்வியில் முடிந்தது. அதனால் வந்து இயக்கத்துக்கும் இயக்க பொறுப்பாளர்களுக்கும் நிறைய விமர்சனங்கள், அத்தகைய பல்வேறு விமர்சனங்களையும் வசைமொழிகளையும் நிறைய வாங்கியிருக்காரு. நம்ம டீச்சர்ஸ் நேராகவும் திட்டுவாங்க, பின்னாடி போய் நிறைய திட்டுவாங்க. அது மாதிரி அவர் செயலாளராக பணியாற்ற காரியங்களில் நிறைய விமர்சனங்கள் அவருக்கு. ஒருவேளை நானாக இருந்தால் கூட அந்த பதவியில் அந்த நேரத்தில் இதெல்லாம் எதுக்கிட்ட நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இயக்க உறுப்பினர்களுடைய அவர்கள் பேர் கொண்டிருக்கிற அவர் அந்த அக்கறை இதுவரையில் அந்த செயலாளர் பணியில் அவர் தொடர்ந்து எங்களுக்காக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கிட்ட வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஆனால் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு கதை ஒன்று படிச்சிருக்கேன். ஒரு நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் எல்லா நாயும் வரிசையாக இருக்குது. அதில் ஒரு சிறுத்தை நின்றுட்டுருக்கு. 1 2 3 சொல்லியாச்சு, கன் ஷூட் பண்ணியாச்சு, எல்லா நாயும் வேகமாக ஓடிட்டுருக்கு இலக்கு நோக்கி. ஆனால் அந்த சிறுத்தை மட்டும் என்ன பண்ணலையா? ஓடவே இல்லை, அங்கேயே நின்றுட்டுருக்கு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இந்த நாய்களோடு ஓடி தான் நான் சிறுத்தை நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் என்ன பண்ண மாட்டார்? அனாவசியமான விமர்சனங்களை தன் காதலையும் வாங்கிக்க மாட்டார், விட்டு போயினே இருப்பார். அது மாதிரி அந்த சிறுத்தை எப்பவுமே சிறுத்தை தான். நாய்களோடு ஓடி போட்டி போட்டு தான் தான் சிறுத்தைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள். இப்போ ரமேஷ் ராஜா சார், நாங்கள் எல்லாம் எங்கள் ஒரு கேங் இருக்குது, டூர் கேங்கு. வருஷம் ஆனாக்கா வருஷத்தில் எப்படி ஒரு 2-3 டூர் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் லீவுனா கோட்டல் லீவில் ஒரு டூரு, ஆஃப் இயர் லீவில் ஒரு டூர், ஆனுவல் லீவில் ஒரு டூருன்னு சொல்லிட்டு அப்படி போயிடும் போகுது. அவர் இந்த பணிகள் சார்ந்து கூட நிறைய விமர்சனங்கள் இல்லை கேள்விகள் கேட்போம் அவர்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு செயலாளராக இருந்து எப்படி பதில் சொல்லணும்,
ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்தந்த நிலையிலிருந்து எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுப்பார். அதுக்கு தான் நான் சொன்னேன், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை விமர்சனம் வைக்கணும்னா நம்ம எந்த ஸ்டைலில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறோமோ அந்த ஸ்டைலில் தான் அவர் பதில் சொல்லுவார். அந்த அத்தகைய பண்பாளர். அடுத்ததாக ஸ்டான்லி சார். ஸ்டான்லி சார், அனிதா டீச்சர் எல்லாரும் பற்றியும் எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுனாங்க, டைம் இருக்காது. அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நைட்டு சாப்பாடு இல்லைடா, மதியம் சாப்பாடு மட்டும்தான் அப்படின்னு. கடைசியில் அண்ணனுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பேசுகிறதுக்கு. அல்ல, நான் வரும்போது அண்ணன் சொன்னாங்க எனக்கு. ஸ்டான்லி சார் பொறுத்த வரையும் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுன்னாக்கா அவருடைய வெளிப்படையான அந்த குணம். எது வரனாலும் ஓப்பனாக கேட்டுருவார். என்னப்பா எங்களுக்கெல்லாம் இந்த வேலை முடிச்சு தர மாட்டிங்களா, உங்களுக்கு மட்டும்தான் முடிச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த குணம். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. பின்னாடி போயிட்டு ஒரு இயக்கவாதிகளை பற்றி பேசுகிறத விட, அவர்களை பற்றி விமர்சனம் செய்கிறத விட, நேரடியாக சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏன் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற கேட்கக்கூடிய குணம் கொண்டவர் ஸ்டான்லி சார். அந்த குணம் எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். அதே மாதிரி அவர் தான் கற்றறிந்த அந்த தொழில்நுட்பம் சிஸ்டத்தில் எக்ஸ்பர்ட். அவர் அது குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுலேயும் ஸ்கூலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயும் கில்லாடி அவர். இந்த ரெண்டு விஷயமும் அவர்கிட்ட பழகுறதுலாம் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா ஜாலியாக பேசுவாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டேயும் ஓப்பனாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க ஸ்டான்லி சார். அனிதா டீச்சர் சீனியர் மெம்பர், நம்ம கூட்டணியில் சீனியர் மெம்பர். அவங்க பேர் யோசிக்கும் போதே அனிதா அப்படின்னாக்கா அவங்க பேசுறது எப்பவுமே ஹனிதான், தேன் மாதிரி தான் பேசுவாங்க. டீச்சர் இனிமையாக பேசுவாங்க. அவங்க கோவப்பட்டு ஒருவேளை அவங்க அசிஸ்டண்ட்டுங்க யாருன்னா பார்த்துருக்காங்களான்னு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அவங்களுக்கு வேலைங்க பெண்டிங் இருந்தால் கூட அவ்வளோ அன்பாக தான் கேட்பாங்க. சார் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து பெண்டிங் இருக்குது, அது கொஞ்சம் இவங்ககிட்ட பேசி கொஞ்சம் முடிச்சிட்டிங்களா அப்படின்று. நான் சின்ன பையனாக இருந்தாலும் என்கிட்டயும் அவ்வளோ அன்பாக தான் பேசுவாங்க டீச்சர். அதான் டீச்சர் பேர் வரும், அவங்க என் மொபைலில் அவங்க பேர் வரும்போதே அனிதான் டீச்சர்னு படிக்க மாட்டேன், ஹனின்னு தான் படிப்பேன். ஹனிதான், அவங்க பேச்சு எப்பவுமே ஹனிதான். அதே போல் ராஜராஜேஸ்வரி டீச்சர், சாந்தி டீச்சர் அனைவருமே அவர்களுடைய பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதில் தங்களுடைய சிறந்த பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு இதுதான் சொல்லணுன்னாக்கா, நம்ம ஆசிரியர்களில் இல்லை மனிதர்களில் 3 வகை சொல்லுவாங்க. சக்கரை பொம்மை, களிமண் பொம்மை, பஞ்சு பொம்மை. நம்முடைய ஆசிரியர்கள் எல்லோரும் சர்க்கரை பொம்மை. தன்னைத்தானே கரைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு என்ன கொடுக்கும், இனிப்பு மட்டும் கொடுக்கும் சர்க்கரை பொம்மை. அது போன்ற ஆசிரியர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். ஒரு சிலர் இருக்காங்க களிமண் பொம்மை. அது என்ன பண்ணுன்னாக்கா தான் இருக்கிற இடத்தையே அழுக்காக்கிடும். ஒரு நல்ல தண்ணியில் அந்த களிமண் பொம்மையை போட்டாலும் அந்த களிமண் பொம்மை கரைஞ்சி அதுவும் கரைஞ்சிரும், அந்த தண்ணியும் என்ன பண்ணிடும், அழுக்காக்கிடும். அப்படி ஒரு வகை இருக்காங்க. இன்னொரு வகை பஞ்சு பொம்மை சொல்லுவாங்க. தண்ணியில் போட்டோன்னு என்ன ஆகும், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு உறிஞ்சிக்கும், சுயநலம். அப்படி இந்த கடைசியாக சொன்ன 2 வகையும் இல்லாமல் எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் சர்க்கரை பொம்மையாக தங்களைத்தானே கரைத்து கொண்டு இந்த பணியில் அனைவருக்கும் இனிமையாக இருந்திருக்கிறார்கள். இனிப்பை மட்டுமே மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி அவர்கள் அனைவரையும் வாழ்த்த வயதில்லை வணங்கிக் கொள்கிறேன். இறுதியாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் இந்த மேடை வாயிலாக சொல்லிக்கொள்வது, போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது இயக்கம் சார்ந்து அறிவிக்கும் பொழுது தயவு செஞ்சு எல்லோரும் கலந்துக்குங்க. நம்முடைய உரிமைகளுக்காக தான் நம்ம போராடுறோம். நம்ம போராடி வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்க போதில்லை, நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். இதைத்தான் நான் ஒரு இதில் படித்தேன். எதையெல்லாம் நீ இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் இந்த இயக்கம் உனக்கு பெற்றுத்தந்தது. எதையெல்லாம் இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் இந்த இயக்கம் உனக்கு பெற்றுத்தந்தது. எவையெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்று இன்று ஏங்கி கொண்டிருக்கிறாயோ அவையெல்லாம் இந்த இயக்கம் உனக்கு பெற்றுத்தரப்போவது. எனவே எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்த்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்போவது இந்த இயக்கம்தான் என்பதை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பிரளயம்பாக்கம் பள்ளி